நம்மளுக்கு நோய் வந்த பொழுது எத்தனை வயிற்றிடத்தில் தூக்கிக்கிட்டு சிரிப்பாங்க. ஆனால் தந்தை இன்றைக்கு மருந்து துண்டை கையில் வச்சுக்கிட்டு அப்பா இதை வாங்கித்தாரியா என்று கேட்டா இப்போ நேரம் இல்லை, தொழிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஷிப்போட போகணும், உல்லாசம் போகணும் என்று சொல்லிவிட்டு நீ மாறினியே, இது உனக்கு கல்விக்குதா, ஈமானுடைய தன்மையா என்பதை நீங்கள் தனியாக இருந்து சிந்தித்து பாருங்கள். பிள்ளையை பார்க்கறதுக்காக வேண்டி தந்தை யார் போகிறாரு, போனால் அந்த இளம் சட்டோட தான் அந்த மகன் இருக்கிறார். தூரத்தில் வாப்பா கொண்டோன்னா ஓடி வந்து பேசிட்டு போயிட்டார். பிள்ளைகள் கேட்குறாங்க, சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்மாரை கேட்குறாங்க, இது யாரப்பா வந்தவர் அப்படின்னு சொல்லி. இல்லை அவர் வீட்டு வேலைக்காரன். யாருன்னு சொன்னார்? வீட்டு வேலைக்காரன் சொன்னார். வீட்டு வேலைக்காரன் சொல்லி அந்த வார்த்தை அந்த தந்தையுடைய காதிலே பட்டது. மௌத்து வரைக்கும் அதே கவலையில் தான் மூத்தா போயிட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் நீண்ட காலம் வாழலாம் அல்லது குறுகிய காலம் வாழலாம். எந்த நிலைமையிலே மனிதன் வந்தாலும் அந்த வாழ்வுக்கு வரக்கூடிய அந்த மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஹலீஃபா என்று வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய பிரதிநிதியாகத்தான் நான் வந்திருக்கிறோம். நான் வாழுகின்றது கொஞ்ச காலமாக இருக்கலாம் அல்லது ஒரு நீண்ட காலம் வாழலாம். எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய பிரதிநிதியாகத்தான் நான் வந்திருக்கிறோம். ஆகவே பிரதிநிதி என்று வரக்கூடியவர், அந்த தலைவர் என்று வரக்கூடியவருக்கு சில கடமைகள் இருக்கிறது, சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டை அவர் செய்ய வேண்டும். அந்த கட்டுப்பாட்டின் ஒழுங்குகளை மீறுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் விசாரிக்கப்படுவார் என்பதுதான் நியதி. ஒரு பெரிய தொழிற்சாலையில் ஜிஎம் என்று சொல்லி ஜெனரல் மேனேஜர் இருப்பார். எல்லா பொறுப்பும் அவரிடத்தெல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவர் அந்த கடமையை சீராக செய்யணும். இல்லை முன்ன பின்ன செஞ்சிட்டார் என்று சொன்னால் அந்த தொழிற்சாலையினுடைய தொழில் அதிபரின் மூலமாக விசாரிக்கப்படுவார். இது நாமெல்லாம் உலகத்திலே காணக்கூடிய விடயம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நம்மெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வகையில் பிரித்து தந்திருக்கிறாங்க. ஒரு தனிநபராக இருக்கலாம், ஒரு சமூகத்தோடு சம்பந்தம் உள்ளவனாக இருக்கலாம், சமூக சேவையாளனாக இருக்கலாம், குடும்பஸ்தனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த 2 அமைப்பிலே தான் இருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் ஹுகூகுல் இபாத், ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் தன்னுடைய மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, ஊரவருக்கு நம்ம என்ன செய்யணும், எங்களை எல்லாம் பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும், பிற மதத்தவர்கள் எங்களோட வாழுகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உள்ள விடயங்கள் பொதிந்ததுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த ஹுகூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியிலே அமைந்திருக்கிறது. இப்படியான நிபந்தனைகள், இப்படியான கட்டுப்பாடுகள், செய்ய வேண்டிய கடமைகள் மிக மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? பெற்றோர்களுடைய தாய் தந்தையுடைய கடமைகளை நாம் செய்கிறோமா, செய்திருக்கிறோமா, அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்திருக்கிறோமா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை பெற்றிருக்கிறார்களா என்பதுதான் இதனுடைய முதலாவது காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய விடயங்களை பார்த்துக்கின்ற பொழுது, குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தை பார்த்தா ஒரு பக்கத்தில் பாருங்க, அல்லாஹுடைய கடமைகளை செய்கிறான். அல்லாஹுடைய இபாதத், அதை செங்க, இபாதத்தை செங்க என்று சொல்லுகின்ற அதே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அடுத்தபடியாக சொல்லுகிறான், என்ன செய்கிறான்? அதாவது வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களோட தாய் தந்தையுடைய விடயங்களை நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அல்லாஹுடைய கடமைகளை, இபாதத்துக்களை சொல்லுகின்ற ரப்பு 2வது சொல்லுகின்ற விடயம், உங்களுடைய பெற்றோருடைய விஷயத்திலே நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் உலகத்திலே செய்யக்கூடிய பெரிய பாவங்கள், ரொம்ப பெரிய பாவம் குபுரு, அல்லாஹுடைய அந்த நிராகரிப்பு இருக்கிறது, மார்க்கத்தை உதயசீனம் செய்கிறது. இந்த குபுருக்கு அடுத்தபடியாக உள்ள 2வது பாவமாக கருதப்படக்கூடிய ஒரு விடயம் வேண்டும் என்று சொன்னால் உகூகுல் வாலிதைன், தாய் தந்தைகளை வேதனைப்படுத்துறது, அவங்களோட வாழ்க்கையில் சீரழிவை ஏற்படுத்துறது, அவங்களோட மனநோக செய்வது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் ஒதுக்குகின்ற விடயம் இருக்கிறது. நிச்சயமாக இவை அனைத்தும் என்ன செய்கிறது? அந்த கடமைகளை, அந்த பாவங்களுடைய 2வது தரத்திலே தான் அடுத்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு என்று சொன்னால் குபுருக்கு அடுத்தபடியாக இந்த பாவம் இருக்கும் என்று சொன்னால் நம் மீது சுமத்தப்பட்ட அந்த பெற்றோருடைய கடமையிலே விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது.
கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுக்கெல்லாம் உறவு முறைகள் உதவி செய்கிறாங்க தான். தாய் தந்தையுடன் எங்களை கவனிக்கிறாங்க. ஆனால் அந்த உறவு முறை இருக்கு இல்லையா, இதெல்லாம் அறிவுபூர்வமான அன்பு தான், அறிவுபூர்வமானது. இப்போ கவனிச்சா பின்ன ஒரு காலத்தில் அவன் படிச்சு கிடிச்சு நல்லா வந்துட்டான் என்று சொன்னால் என் மகனை கொடுக்கலாம் என்ற எண்ணமும் அவருக்கு இருக்கிறான். இல்லை இவருக்கு தொழிலை பழிச்சு கொடுத்தோம் என்று சொன்னால் பின்னொரு காலத்தில் நான் வயசாகிவிட்டா என் கடையை பார்ப்பான், எனக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய வழியை திறந்து தருவான் என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் தாய் தந்தைகள் எப்படி இல்லை, நீ செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் சரி, என் பிள்ளை நல்ல முறையிலே வளர வேண்டும், என் பிள்ளை திடகாத்திரமாக வளர வேண்டும், என் பிள்ளை ஈமான்தாரியாக வளர வேண்டும் என்றுதான் நினைப்பாரே தவிர அவருடைய விடயமெல்லாம் இரத்த பாசத்தோடு சம்பந்தம் உள்ளதை தவிர அறிவுபூர்வமான விடயம் இல்லை என்பதனை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. என்று சொன்னால் சில நேரங்களில் நம்ம பிள்ளையை வளர்க்கிறோம், அவங்க வளர்ந்து உழைக்கிறதுக்கு முன்னாடியே நாம வசாத்தா போயிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? இதெல்லாம் அதாவது அறிவுபூர்வமானதல்ல. எனவேதான் உறவுகள் அறிவுபூர்வமான அன்போடு நடக்கிறார்கள். தாய் தந்தையர்கள் இரத்த பாசத்தோடு நடக்கிறாங்க, இரத்த பாசத்தோடு இருக்கிறார்கள் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யோசித்தாங்க, அபு உமாமா ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலை தருவாங்க, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை தருவான்னு நினைச்சாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமா ஜன்னத்துக அவ் நாருக், அந்த ரெண்டு பேரும் சுவர்க்கமாக இருக்கலாம் அல்லது அந்த ரெண்டு பேருடைய விஷயத்தில் நீ நரகத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கலாம். ஹுமா ஜன்னத்துக அவ் நாருக், அந்த ரெண்டு பேரின் மூலமாக நீ சுவர்க்கத்தை அடையலாம், இல்லை என்று சொன்னால் அந்த ரெண்டு பேரும் மூலமாக நரகத்துக்கு செல்ல வேண்டிய வழியை நீ தேடிக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி ரொம்ப சுருக்கமான முறையில் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேண்டும், போகிற இடம் சொன்ன சுவர்க்கமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கடமைகள் முதன்மையானது அல்லாஹ்வுடைய கடமைக்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இதுக்கெல்லாம் தெரியும், ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பெரிய இமாமங்க. அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருந்தான் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரொம்பவுமே ஒரு பெரிய முஹத்தித், ஒரு விரிவுரையாளர், ஒரு பெரிய அறிஞர். அவங்களோட தாயார் வஃபாத்தாவிட்டாங்க. வஃபாத்தாவினா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு சொன்னால் மக்கள் கூட ரொம்ப கவலையோடு பார்க்குறாங்க. ஒரு பெரிய இமாம் ரொம்ப அதிகமாக அழுவுறாரு. அழுவரத்தான் செய்யும், கவலை தான். ஆனால் இருந்தாலும் கவலைக்கு மேல் மிஞ்ச கழுவுறாரு அப்படி என்று சொல்லி எல்லாம் ரொம்ப கவலையோடு யோசித்தாங்க. கேட்குறாங்க, அந்த ஹஸன் அல் பஸ்ரி பெருந்தகை, நீங்கள் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பெரியவர் தானே, இப்படி எல்லாம் அழுவுறீங்களே அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த சமயத்தில் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னுடைய அருமையான தோழர்களே, கானலி பாபானி ஃபில் ஜன்னா, அல்லாஹ் என் வாழ்க்கையில் சுவர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய 2 வாசலை திறந்து வச்சிருந்தாங்க. 2 வாசலை திறந்து வச்சிருக்கான். கது உகுலிக்கு அஹதுஹுமா, இப்போ அல்லாஹ் ஒரு வாசலை மூடி போட்டான். ஒரு வாசலால் நான் போக வேண்டியிருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இல்லையா, கவலையா இல்லையா? அந்த 2 வாசலாலையும் நான் எப்படியெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டுமோ அப்படியான விடயங்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ் ஒரு வாசலை மூடித்தான், அந்த கவலையில நான் அதிகமாக அழுகிறேன் என்று சொன்னார்கள் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குர்ஆனுடைய வழி நெடுகிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் சொல்லி காட்டுகிறான். நம்ம எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படிச்சிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறான். அதாவது ஃபிரௌன் இடத்துல போங்க. இந்த ஃபிரௌன் எப்படிப்பட்டவனுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தெரியும் தானே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அநியாயக்காரன் தான், ரொம்பவே கொடூரமான ஒரு மனுஷன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரையும் அனுப்பினான். அல்லாஹ் என்ன சொல்றான், வகூலா லஹு கௌலன் லய்யினன், அவர் ஒரு அநியாயக்காரன் மேலே தெரியும், ஒரு பெரிய அதிகாரியாக நடக்கக்கூடியவன். ஆனால் அவரிடத்தில் போய் நீங்க தாவத்துடைய பேச்சு பேசுகின்ற பொழுது வகூலா லஹு கௌலன் லய்யினன், ரொம்ப மெதுமையாக மென்மையாக அவர் ரொம்ப அழகான முறையில் பேசிக்கிடுங்க என்று இஸ்லாத்துடைய எதிரிக்கு மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா
அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய 2 நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்றான், இப்படி பேசுங்கன்னு சொல்றான். ஆனா பெற்றோருடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வஹ்பில் லஹுமா ஜனாஹ துல்லி, அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா, ரொம்ப கௌரவமாக நடந்துக்கிடுங்க அப்படின்னு வார்த்தையை பாவிக்கல். வஹ்பில் லஹுமா ஜனாஹ துல்லி, எந்த அளவுக்கு பணிந்து போக முடியுமோ அந்த அளவுக்கு பணிஞ்சு போங்க. ஒரு மேலதிகாரி இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டாங்க, இப்போ அவன் நம்மளை பார்க்கணும், நம்ம அவரிடத்துல போகணும், என்ன சொல்லுவோம், அவரை வச்சுத்தான் நம்ம வாழ்க்கை நடத்தினோம். இன்றைக்கு நம்ம தவறு செஞ்சிட்டோம், அந்த மேலதிகாரத்தில் செல்லுகின்ற பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ளுவோம், ரொம்ப கூனி குருவி எப்படி எல்லாம் நடப்போமோ அதே மாதிரி தான் ஜனாஹத்துல்லி, ரொம்ப தாழ்வாக பணிவாக உங்களோட தாய்த்தனுடைய பேசுங்க, உங்களுடைய அந்த மூத்த மக்களோட பேசுங்க, அவங்களோட நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய குர்ஆன் ஆழமான கருத்துக்களை சொல்லுதுங்க. ஆழமான கருத்துக்கள் எல்லாம் துஆ கேட்கிறோம் இல்லையா, குர்ஆன் சொல்லுகிறது, உங்க தாய் தந்தைக்கு துஆ கேளுங்க, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சின்ன காலத்தில் எத்தனை வேதனைகளை பற்றிருப்பாங்க, எத்தனை கஷ்டங்களை பற்றிருப்பாங்க, அப்படியான இரக்கமாக நடந்த எங்கள் தாய் தந்தைகளுக்கு நீ இரக்கம் காட்டு, இரஹம்ஹுமா 2 பேருக்கு நீ அருள் புரி இரக்கம் காட்டுன்னு சொல்லி துஆ கேட்கும்படி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஷரஃபுமிக்க குர்ஆன் மூலமாக காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான துஆக்களை எங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. முதலாவது பற்றி என்ன சொன்னாங்க, அல்லாஹும்ம ரஹம்னா, யா அல்லாஹ் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டு, ரஹமத்து செய் என்று கேளுங்க என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற சமயத்தில் சில துஆக்களை செஞ்சிருக்கிறாங்க. சக்ராத்துடைய கடைசி நேரம் அதில் சொன்னாங்க, அல்லாஹும்ம அந்தர் ரஃபீக்குல் ஆலா, யா அல்லாஹ் நீ ரொம்ப உயர்ந்த இரக்கமுள்ளவன். அதே மாதிரி அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி, எனக்கு பிழை பொறு, எனக்கு இரக்கம் காட்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கடைசி நேரத்தில் துஆ கேட்டதாக ஹதீஸுடைய விளக்கங்கள் சொல்லிருக்கு. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப கடுமையான நோய் வந்துருச்சு. என்ன கேட்டாங்க, ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் கஷ்டம் வந்துடுச்சு, நோயினால நான் கஷ்டப்படுறேன், நீ இரக்கம் காட்டு என்று ரஹ்மத்துடைய அந்த வார்த்தையை பாவிச்சாங்க. இதே வார்த்தையைத்தான் பெற்றோர்களுக்கு கேட்கிற துஆவில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன காலத்தில் எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி யா அல்லாஹ் அவர்கள் மீது ரஹ்மத்து செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நாங்கள் ரஹ்மத்தண்டா எல்லாரும் நினைச்சுக்கிறது மழை ஒரு ரஹ்மத்து, எப்படியாப்பா நல்ல ரஹ்மத்தா இருக்கிறியா, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கிறான், ஒரு சாதாரண வார்த்தையெல்லாம் பேசுகிறோமங்க. ரஹ்மத் என்ற வார்த்தையை என்ன செய்கிறோம், ஒரு சாதாரண வார்த்தையெல்லாம் பேசுகிறோம். ஆனால் ரஹ்மத்துடைய ஆழம் இருக்க இல்லையா, அது நம்முடைய ஹயாத்தோடு மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய ஹயாத்துக்கு பின்னாலும் நம்முடைய ஹயாத்துக்கு பின்னால் வாழக்கூடிய சந்ததிகள் இருக்கிறாங்களே அவர்களுக்கும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த ரஹ்மத்துடைய பயனை கொடுக்கிறார் என்பது குர்ஆனுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் நிறைய சூரா கஹ்ஃப் ஓதுறோம், சூரத்துல் கஹ்ஃப் ஜுமாவுடைய தினத்தில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுற சுன்னத்து. அதில் ரொம்ப அழகான சம்பவங்கள் வருது. சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு இடத்துல வருது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரும் அறிவுபூர்வமாக சந்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் 2 பேரும் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த போகிற இடத்துல ரொம்ப கஷ்டமான நிலைமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதாவது கவனிப்பாங்கன்னு சொன்னால் அந்த ஊருக்காரவரும் கவனித்ததாக கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறது, ஏதோ ஒரு தாப்பை, ஒரு வீட்டுடைய தாப்பை விழுவுறத்துக்கு தயாராகிருக்குது, வெடிச்சு போய் இருக்குது. அல்லாஹ் உழைச்செஞ்சிடு, அதை துப்புரவு செஞ்சு கொடுத்தா என்ன நடக்கும், எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், அதை வச்சாவது எங்களுடைய வயிற்றுடைய பசியை நீக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தடியை கொண்டு போய் நட்டி சொன்னாங்க, யா அல்லாஹ் உல விட்டுடாத, வெடிச்சு விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க துஆ கேட்குறாங்க. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க என்னவென்று சொன்னால், இந்த தாப்பை இருக்கிறது வஅம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி, இந்த தாப்பை இருக்குதானே, இந்த தாப்பைக்கு சொந்தக்காராக்கள் யார் என்று சொன்னால் அனாதையான 2 பிள்ளைகளுக்கு உள்ளது. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வகான தஹு கன்சுல்லஹுமா, தந்தையாரை வஃபாத் ஆகிற சமயத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை
அந்த காலத்து சொத்துக்களை கீழே வச்சு மேலே தாப்பையை கட்டிட்டு அவர் ஃபாத்தா போயிட்டார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபாராத ரப்புக அன் யபுலுகா அஷுத்தஹுமா, அல்லாஹ் நினைச்சிருக்கிறான் இந்த 2 பேரும் வாலிப வயதை அடைந்தால் இவர்களுக்கு அந்த அந்த பொக்கிஷத்தை சேர வேண்டியத்தை உரிய முறையில் சேர்த்தருவோம் என்று சொல்லிவிட்டு ரப்பு சொல்லுகிறான், ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், அல்லாஹ்வுடைய மாபெரிய இரக்கம். ரஹ்மத்து அல்லாஹ்வுடைய மாபெரிய இரக்கம். இப்போ சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ரஹ்மத் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னாலும் பிள்ளைகளுக்கு சேருதா இல்லையா? அங்கே நம்ம எல்லாம் வஃபாத்தா விட்டோம் என்று வச்சுக்கிறேங்க. நம்ம ஆரம்பத்தில் நம்ம பெற்றோர்களுக்கு ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் இங்கே நான் எல்லாம் சின்னத்தில் இருக்க காலத்தில் எங்கள் வாப்பா அம்மா எங்களுக்கு இரக்கம் காட்டினாங்க, நீ இரக்கம் காட்டி என்று சொல்லி துவா கேட்கிறோம். கபூலாவிட்டு என்று சொன்னால் நம்ம வஃபாத்தானாலும் அந்த அல்லாஹுடைய அன்பும் ரஹ்மத்தும் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நம்முடைய சந்ததிக்கு வருமா இல்லையா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சுப்பாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி அடைஞ்சாச்சு. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்கிறாங்க. தூரத்தில் சில பொடியமார நின்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இவர் சொன்ன மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு நக்கலுக்கு மாதிரி, அதாவது அவங்களும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்களை அப்படியே கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவலுக்கு அழைப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை பேரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அதில் அபு மாசூரா ரலியல்லாஹு என்ற ஒரு அருமையான சஹாபியாரும் அங்கே இருக்கிறார். அவர் சின்ன வயசு, இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளலை, சின்ன வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபராக பாங்கு சொல்லும்படி சொன்னாங்க. அது யாருடைய பாங்கு, அந்த சத்தம் சரியாக வரலை. அபு மாசூரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அவர் சொன்னார். அப்போ அவர் தான் சொல்லியிருக்கிறார், விளங்கி போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையில், யார், அபு மாசூராவுடைய தலையில் கையை வச்சு தடாவி சொன்னாங்க, அபு மாசூரா நீங்கள் இஸ்லாத்தில் வாரீங்களா, அழகான குரல், ரொம்ப இனிமையான குரல், நீங்கள் வந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீண்ட ஆலோசனைக்கு பின்னால் அபு மாசூரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் வந்துட்டாங்க. அல்லாஹுடைய ரஹ்மத் என்ன தெரியுமா? அதாவது அவர் ஹதீஸில் எழுதுகிறாங்க, நீண்ட காலம் வாழ்ந்தாருங்க, உடம்பெல்லாம் நரைச்சு போச்சு, எல்லா இடத்திலையும் வெள்ள முடி, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கை எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த முடி மட்டும் கருப்பாகவே இருந்தது மௌத்து வரைக்கும். அதை விடவும் மேலே என்று சொன்னால் இன்று வரைக்கும் அபு மாசூரா ரலியல்லாஹு பரம்பரையிலே தான் பாங்கு சொல்லக்கூடிய ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரஹ்மத்துடைய தன்மை என்னங்கிறத இதைத்தான் நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் சின்ன காலத்தில் நாங்கள் சிறுநீர் கழிச்சா அவங்க மேலே ஆட்சி கொள்ளுவாங்க, நாங்கள் சிறுநீர் கழிப்போம், அவங்க புதிய உடுப்பு உடுத்திருப்பாங்க, என் புள்ள பேணிஞ்சிட்டான் சிறுநீர் கழிச்சிட்டான்னு சொல்லி ஒதுக்கல்ல, அவங்களும் அதை அணைச்சாங்க தான். இன்றைக்கு ஏதாவது நம்ம தாய் தந்தையில் கொஞ்சம் அழுக்கான ஆடையோட இருந்தால் கொஞ்சம் தூரம் நின்றுடுறாங்க, தூரம் நின்றுக்கிட்டு என்னம்மா அவங்களுக்கு புத்தி இல்லையா, அது இல்லையா, இதோட பேசுகிறோம்ங்க. ஆனால் தாய் தந்தை அப்படி இல்லையே, அணைச்செடுத்தாங்க. அவங்களுக்கு மேலே மலம் கழிச்சம், சிறுநீர் கழிச்சம், உமிழ்நீர் கழிச்சம் எல்லாம் எப்பயாவது உங்களை ஒதுக்கினாங்களா? இப்படியான மக்களுக்குத்தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அப்படி என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்படி துஆ கேளுங்க. அந்த ரஹ்மத் உங்களோடு மாத்திரமல்ல, உங்களுடைய பெற்றோருக்கு கேட்கக்கூடிய துஆவுடைய பரக்கத் உங்களுடைய மறைவுக்கு பின்னாலும் உங்களுடைய சந்ததிக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதுதான் அவருடைய மேலான மகத்துவமான தத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதிகமாக தாயை பற்றி குர்ஆன் நிறைய சொன்னாலும் இன்றைக்கு நிறைய இடங்களில் தந்தையை மாறு ஒதுக்கப்படுறாங்க. ஒரு காலத்தில் அந்த தந்தையின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருக்கு. அப்போ தான் வியாபாரத்தை காட்டி தந்தார், 1க்கு 2 கடையை தந்தார், வீடு வேலை எழுதி தந்தார். ஆனால் இன்றைக்கு சில இடங்களில் அப்பா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், உங்களுக்கு பேச தெரிய ஓரமாவிறீங்க, 4 பேர் மத்தியில் வாப்பாவை தேவையில்லாத மாதிரி பேசிடுறாங்க, வாப்பாவுடைய அசிங்கமான வார்த்தையில பேசுகிறாங்க. இன்றைக்கு நிறைய நடைபெறக்கூடிய விடயமே தான். கண்ணியத்திற்குரியவர்களே, சில வாரங்களுக்கு முன்னால் நான் ஒரு இடத்துல ஜும்மாவுக்கு போயிருந்தேன். ஜும்மாவுக்குரிய நேரம் வந்து கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் நேரம் இருந்ததுனால உட்காந்துக்கிட்டு எவ்வளவு வயசான மனுஷன் அவர் ஒது எடுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்தார். அவர்கிட்ட போய் அவருடைய சுவ செய்தியை விசாரித்தேன். எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்டேன். இல்லை, நான் முதியோர் இல்லத்திலிருந்து வருகிறேன். எங்கே? முதியோர் இல்லம், வயசாளிகளை கவனிக்கக்கூடிய இடத்துல இருந்து வருகிறேன் என்று சொன்னார். நான் கேட்டேன், உங்களுக்கு குடும்பங்கள் இல்லையா?
இருக்குதான். அதாவது தந்த மனைவி வஃபாத்தாவிட்டாங்க, ஒரு பிள்ளை இருக்காம தூரத்தில் தனியாக திருமணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், நான் இருக்கிற இடத்துல ஒரு செலவு கொடுக்கணும், தங்கிற இடத்துல ஒரு 6 மாசம் பணத்தை யாரோ ஒருத்தர் உதவியாக தாராரு, மீதியை எனக்கு கிடைக்கிறதெல்லாம் வச்சு நான் கொடுத்துட்றேன், இப்படி எனக்கு கனாத்து போகுது என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு சகோதரர் மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் எனக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான மனஸ்தாபம் கிடையாது, நான் மனஸ்தாபம் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். அந்த சகோதரமாருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் என்ன என்று சொன்னால் அது அவர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவளுக்கு வாகன வசதி இருக்குது, தொழில் வசதி எல்லாம் பறக்கத்தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் சரி வந்து சச்சா சாப்பிட்டீங்களா, இது இன்னைக்கு பெருநாள் இல்லையா, இங்கே வீட்டுக்கு வாரீங்களா என்று கேட்டதே கிடையாது என்று சொல்லி கண்ணீர் வடிய இடத்துல சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அது. ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்தில் மழை இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க, ரசூலுல்லாஹ் வைத்து கேட்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இல்லை, உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு காலம் அது, மழை இல்லாமல் போயிட்டு கடுமையான வறட்சி. அந்த சமயத்தில் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா தந்தையுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைச்சிக்கிட்டு வராங்க, ரொம்ப வயசும் கூட. சொன்னாங்க, மழை இல்லை, நீங்கள் துஆ கேளுங்க. இந்த மக்கள் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அவங்களும் கேட்குறாங்க, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்தில் நாங்கள் என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் வச்ச இடத்துல மழையை கேட்போம். இப்போ அவங்க இல்லை, அவங்களோட தந்தையுடைய சகோதரனை நாங்கள் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறோம், அவங்க பொருட்டால மழையத்தா என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் மழை பொழிய ஆரம்பித்தது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நனைந்து கொண்டே வீட்டுக்கு சொன்னோம் என்று சொல்றாங்க. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், தந்தையுடைய சகோதரமாருக்கு இப்படியான ஒரு அந்தஸ்தை அந்த மக்கள் கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்தைக்கு எப்படியான அந்தஸ்தை கொடுத்திருப்பார். அந்த தந்தையை பார்த்து உங்களுக்கு பேச தெரியா, ஒதுங்கி இருங்க என்று சொல்லி 4 பேர் மத்தியில் கேவலப்படுத்துறீங்களே, என்ன நாவு கொண்டு சொல்றீங்க? மர்ம நாளையில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான், உதுஉ பி ஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். மக்களை எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், தந்தையுடைய பெயரோடு உங்களோட பேரை இணைங்க. சில பேர் இணைக்கிறதானே வச்சுக்கொள்ளுங்க, முகமது அப்துல் சலாம், அஹமது மொஹிதீன், தந்தையுடைய பேர் அஹமது மொஹிதீன் இருக்கலாம், பேர் அப்துல் சலாம், அப்போ அஹமது மொஹிதீன் முகமது அப்துல் சலாம் என்று எழுதுவாங்க, தாயுடைய பேர் எழுதுறல்லையே. இது மாதிரி உங்களோட தந்தையுடைய பேரோடு இணைச்சு கொள்ளுங்க. ஷரியத்தும் அப்படித்தான் சொல்லுது, நிக்காஹுக்கு முன்பிரிக்கட்டும் நிக்காஹுக்கு பின்பிரிக்கட்டும், உங்களோட பேரோடு இணைக்கிற பேரு யாரா இருக்கணும், தந்தையாக இருக்கட்டும். உதுஊம் பிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். நீங்க அப்படி இணைத்தால்தான் அது நியாயமான போக்கு என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. யுதுஆ பி அஸ்மாஇ ஆபாஇஹிம். மர்ம நாளையில் உங்களோட வாப்பாட பேரை சொல்லித்தான் அல்லாஹ் அனுப்பான். அஹமது முஹதுடைய மகன் அப்துல் சலாம் எங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அப்துல் காருடைய மகன் நௌபர் எங்க என்று சொல்லி தந்தையுடைய பேரை வச்சுத்தான் அல்லாஹ் எடுத்தான் எங்களிடத்திலே கேட்பான். ஆகவேதான் அந்த முறையிலே தந்தையரை கவனிப்பது, அவங்கள மரியாதை செய்வது, பேச்சுக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் நம்மளுக்கு சிறப்பு என்பதை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் வணங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், இன்னபி வாலிதைக்கும் லபரக்கா. உங்களோட பெற்றோர் விஷயத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கவலையான விஷயத்தையும் சொல்ல வேண்டிதான் இருக்குது. ஒரு சின்ன தொழிலாளி, சாதாரண சின்ன வயசு, சின்ன தொழிலோடு சென்றவர், தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் படிப்பிக்கணும் என்று சொல்லி நினைப்பில் தான் என்ன செஞ்சார், அவர் படிப்பிச்சு ஒரு பெரிய காலேஜில் போட்டுட்டார். என் மகன் நான் நினைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு வாயக்க நம்ம பாஷையில் சொல்லுவாங்க இல்லையா, வாயை கட்டி வௌத்த கட்டி பசியோட பட்டினியோட சேர்த்து வச்சு பிள்ளைய நல்ல ஒரு இடத்துல போட்டாச்சு. பிள்ளைய பார்க்குறதுக்காக வேண்டி தந்தையார் போகிறாரு. போனால் அந்த இளம் சட்டோட தான் அந்த மகன் இருக்கிறார். தூரத்தில் வாப்பா கொண்டனா ஓடி வந்து பேசிட்டு போயிட்டார். பிள்ளைகள் கேட்குறாங்க, சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்மாரை கேட்குறாங்க, இது யாரப்பா வந்தவர் அப்படின்னு சொல்லி. இல்லை, அவர் வீட்டு வேலைக்காரன். யாருன்னு சொன்னார், வீட்டு வேலைக்காரன் சொன்னார். வீட்டு வேலைக்காரன் சொல்லி அந்த வார்த்தை அந்த தந்தையுடைய காதிலே பட்டது. மௌத்து வரைக்கும் அதே கவலையில் தான் மௌத்தா போயிட்டார். நான் ஏன் சொல்லி இது கதையாக சொல்லலைங்க, நீங்கள்லாம் சிந்திக்க வேண்டியது. அதே நேரத்தில் ஒரு படித்த வாலிபர் நல்ல இடத்துல தொழில் செய்கிறார். முதலாவது சம்பளத்தை கொண்டு வந்து தாயுடைய கையில் கொடுக்குறார். உம்மா, முதலாவது சம்பளம்
வாப்பாட்ட கொடுத்துருங்க. ஏன் வாப்பா நீயே கொண்டு கொடுவேன், எனக்கிட்ட தாரியே, நீ தானே, உனக்கு தானே வாப்பா உதவி செஞ்சது. இல்லைம்மா நீங்களே கொடுங்க. ஏன் தெரியுமா, ஆரம்பத்தில் வாப்பாட்ட போய் படிக்கிறதுக்கு, டியூஷனுக்கு, உடுப்புக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் வாப்பாட்ட கேட்டேன். வாப்பா மேல் கையை வச்சாங்க, நான் கீழால் 2 கையை நீட்டி என் கை கீழே இருந்துச்சு, வாப்பாட கை மேலே இருந்துச்சு, வாங்கிக்கிட்டு வந்தேன். இப்போ நான் சம்பளம் எடுத்து கொடுக்கக்குள்ள வாப்பாட கை கீழே இருக்கும். அல் எதுல் உலா ஹைரும் மின் எதி சுபலா, வாப்பாட கை கீழே இருக்கும், என் கை மேலே இருக்கும் இல்லையா. வாப்பாட கை கீழே வாரத்துக்கு எனக்கு திக்குமே விருப்பம் இல்லை. வாப்பாட கை உயர்வாகவே இருக்கட்டும், மேலே இருக்கட்டும், அதனால நீங்களே கொண்டு அந்த சம்பளத்தை கொடுங்க என்று சொல்லி அப்படியான பண்புள்ளவர்களும் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வாலிபர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், பிள்ளையெல்லாம் இருக்குதான், ஆனால் எங்கள் வாப்பா வந்துக்கிட்டு ஒரே என்ன செய்கிறாரு, உதவி கேட்கிறாரு அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை கூட்டிக்கிட்டு வாங்களேன், அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லை கேட்டு அந்த வாலிபர் என்ன செஞ்சார், தந்தையாரை கூப்பிட்றதுக்காக வேண்டி போனார். அதுக்கிடையில் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் ஒரு வாப்பா வருவார், அவரோட விஷயத்தை விசாரிங்க. அதே நேரத்தில் அவர் என்னமோ சத்தம் இல்லாமல் ஒரு பாடலோடு படிச்சுக்கிட்டு வர்றாரு, ஒரு பாட்டு மாதிரி படிப்பார், அது என்னன்னு கேளுங்கன்னு சொன்னாங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் வந்தார். வந்து சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதாவது அவரிடத்துல கேட்டாங்க, என்ன மகனிடத்தில் நீங்கள் அதிகமாக கேட்குறதா கேள்விப்பட்டேன். யா ரசூலல்லாஹ், நான் கேட்குறது உண்மைதான், நான் செலவழிக்கல, அந்த பணத்தை எடுத்து அவன் பிள்ளைகளுக்கு தான் செலவழிக்கிறான், அந்த பணத்தை எடுத்து அவன் தாயாருடைய சகோதரிமாருக்கு செலவழிக்கிறான், குடும்பத்துக்கு செலவழிக்கிறான், அதனால தான் கேட்கிறேன்னு சொன்னார் அந்த அருமையான தாயார், தந்தையார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்னு கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் என்னமோ படிச்சுக்கிட்டு வாரதாக சொன்னாங்க, அது என்ன பாடல்னு கேட்டாங்க. அந்த வாய்சாரி சொன்னார், அது அரபு பாடல், அழகான முறையில் சொன்னார். யா ரசூலல்லாஹ், நான் தந்தையாக இருக்கின்ற பொழுது, என் மகன் சின்னவனாக இருக்கின்ற பொழுது எந்தெந்த உணவுகளை கேட்டானோ அத்தனை உணவுகளையும் நான் அவனுக்கு பெற்றுக் கொடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு உணவு தாரத்துக்கு அவன் கணக்கு பார்க்கிறான். உணவு தாரத்துக்கு என்ன செய்கிறான், கணக்கு பார்க்கிறான். என்னுடைய மகனுக்கு நோய் வரும் அறிகுறி இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன், யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு நோயை கொடுத்துடாத, அந்த நோயை நீ எனக்கு தருவாயா, நான் நோயாளியாக இருக்கிறேன், என் பிள்ளையை காப்பாற்றுவா என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, மௌத்துடைய அறிகுறி தான் இருந்தாலும் என் பிள்ளைய மௌத்தாக்கிறாதா யா அல்லாஹ், என்ன நீ மௌத்தாக்கிடு, என் பிள்ளை வாழணும், வளரணும், நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். ஆனால் அல் ஆன தசுத்துல் லஃப்லா அலைய, இப்போ என்ன என்று சொன்னால் கடினமான தடித்த மனவேதனை தரக்கூடிய வார்த்தைகளை அவர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அந்த அருமையான தந்தையார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபன் அழைச்சாங்க, சொன்னாங்க, அந்த வமாலுகலி அபீக, நீயும் உன்னுடைய செல்வமும் உன் தந்தைக்கு சொந்தமானது. தப்பா நினைக்காதீங்க, என் புள்ள குட்டிகளுக்கு செலவழிக்க தேவையில்லையா, மனைவி மக்கள் பொண்டாடியெல்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்காம முழுமையாக அப்படி என்று சொல்லல. ஒரு தந்தைக்கு எது செய்ய வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ, எது தேவையோ அதை கொடுப்பது, பேலன்ஸ் பண்ணி கொடுப்பது, 2 நிர்வாகம் தாங்க. தாய் தந்தையும் பொறுப்பு, மனைவி மக்களும் பொறுப்பு, 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி சிறப்பான முறை நடப்பது உனக்கு பொறுப்பு என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே தெளிவான முறையிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஒன்று. ஆகவேதான் கண்ணியத்துக்கு கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, தனிமையில் உட்கார்ந்து பாருங்க. நம்மளோட தாய் தந்தையர்கள், நம்முடைய தாய் தந்தை நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா இரவு நேரம் தூங்க மாட்டாங்க, எத்தனை வயிற்றில் தூக்கிக்கிட்டு ஓடினாங்க. இன்றைக்கு வாப்பாக்கு நடக்க முடியல, கையில் பிடிச்சி கொஞ்சம் தூரம் அங்கே கூட்டிக்கிட்டு போனான்னு சொன்னா எனக்கு இப்போ நேரம் இல்லை, புறவு பாப்பன்னு போயிடுறான். நம்மளுக்கு நோய் வந்த பொழுது எத்தனை வயிற்றிடத்துல தூக்கிக்கிட்டு செல்லிப்பாங்க. ஆனால் தந்தை இன்றைக்கு மருந்து துண்டை கையில் வச்சுக்கிட்டு, பாப்பா இதை வாங்கித்தாரியா என்று கேட்டா, இப்போ நேரம் இல்லை, தொழிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஷிப்போட போகணும், உல்லாசம் போகணும் என்று சொல்லிவிட்டு நீ மாறியே, இது உனக்கு கல்வி இருக்குதா, ஈமானுடைய தன்மையா என்பதை நீங்கள் தனியாக இருந்து சிந்தித்து பாருங்கள். பிர்ரு ஆபாவுக்கும் தபர்ருக்கும் அபினாவுக்கும், எந்த அளவுக்கு பெற்றோர்களை நீங்கள் மதிக்கிறீர்களோ, கண்ணியப்படுத்துகிறீர்களோ,
அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய சந்ததியை அல்லாஹ் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார். எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த அருமையான தாய்ந்தங்களே சில நேரங்களில் அப்பா அம்மா மௌத்தா இருப்பாங்க தான், அல்லாஹ்வுடைய கிருபை சில ஹதீஸில் எழுதுறாங்க. சில நேரங்களில் முன்ன பின்ன ஹயாத்தா இருக்கிற காலத்தில் தவறு செஞ்சிருப்பீங்க தான், நீங்கள் துவா கேளுங்க, துவாவுடைய பரக்கத் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான் என்பது இருக்கு. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, மர்ம நாளையில் தாய் தந்தையர் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பாங்க. ஆனால் முன்னால் பார்த்தா பெரிய பெரிய பெகேஜில் இருக்கு, பெரிய பெரிய பெகேஜ். இது யாருக்கு சொந்தம் பண்ணால் அந்த தாய் தந்தைக்கு தான் சொந்தம். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் அமல் செய்யலையே, ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜுடைய பாக்கியம் இருக்கு, உம்ராவுடைய பாக்கியம் இருக்கு, பெரிய பெரிய சதக்கா கொடுத்ததெல்லாம் இருக்குது, எப்படி கிடைச்சிச்சு நான் செய்யலையே. பிஸ்திகுபாரி வளர்ச்சி கிழக்கு உங்களோட புள்ள உங்களுக்கு கேட்ட துஆவுடைய பரக்கத், உங்களோட புள்ள உங்களுக்கு கேட்ட இஸ்திகுபாருடைய பரக்கத் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அருமையான பாக்கியத்தை பெற்ற நல்லவர்களிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கியார் உருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹும் ரசூலும் எந்த அமைப்பில் எங்களுக்கு வழிகாட்டினாலோ அந்த அமைப்பிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இறுதி நேரத்தை களிமாவோடு ஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் அடையக்கூடிய கபரை வெளிச்சம் உள்ளதாக வைப்பாயாக. எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற அருமையான தாய் தந்தையர்கள் கபரை அடைந்திருந்தால் யா அல்லாஹ் அந்த தனிமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகமான சந்தோஷமான சொர்க்க வாழ்வை கொடுத்தருள்வாயாக. நாள மர்ம நாளே எங்களையும் அவர்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தோடு ஒரு திருக்காவை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.